பொங்கல் பரிசாக ரூ. 5,000 வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தன. இதனையடுத்து 2 கோடி அரிசி கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகை வழங்குவதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டிருந்தது. அதில் பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, முழுநீள கரும்பு ஆகியவற்றை மொத்த செலவின தொகை ரூ. 248 கோடி கொள்முதல் செய்து ரேஷன் கடைகள் வாயிலாக 2 கோடி பேருக்கு விநியோகம் செய்ய நிதி ஒதுக்கி அரசு ஆணையிட்டுள்ளது. இதனையடுத்து பொங்கல் பரிசு தொகை ரொக்கத்தொகை தொடர்பான எந்த தகவலும் வெளியாகவில்லை. தலா ரூ. 3,000 ரொக்கத்தொகை வழங்கப்படும் என தகவல் வெளியான நிலையில் அது சம்பந்தமாக அரசு எந்த அறிவிப்பும் வழங்கவில்லை. இந்த நிலையில்தான் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் ஜனவரி 8ஆம் தேதி முதல் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகிறது. பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. முக்கியமாக பொங்கல் பரிசு தொகுப்புடன் பணம் வழங்குவது குறித்து இன்று அல்லது நாளை அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. கோகிலா.